அவருடைய மனிதனுடைய மாண்பை நாங்கள் இங்கே அவருடைய நினைவு சின்னமாக இந்த பாதாம் மரத்தை இந்த விளையாட்டு குழு சார்பாக நாங்கள் இன்னைக்கு வைக்கிறோம். மண்ணின் பெருமையும் மனிதனின் மாண்பும். மண்ணிற்கு எண்ணற்ற பெருமைகள் உண்டு, ஆனால் மனிதனுக்கு ஒரு சில மாண்பு உண்டு. அந்த மாண்பு இந்த கேப்டன் விஜயகாந்த். இவர் எல்லாம் நீங்கள் நடிகராக தான் பார்ப்பீங்க. இவர் வாங்கின 2 ரூபாய் சம்பளத்துக்கு 1 ரூபாயில் அன்னதானம் பண்ண ஒரே மனிதன் இவர் தான். அதாவது ஒரு பூகம்பம் ஏற்பட்டால் கூட ஒரு நடிகர் சங்கம் பெரிய நடிகராக வளர்ந்து ஒரு குஜராத், ஒரு ஒரிஷா போன்ற இடத்துல கூட முதல்ல அவருடைய முதல் பணம் இந்திய நாட்டில் முதல் பணம் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பேர் போகுதுன்னா அது விஜயகாந்த் பேராக தான் இருக்கும், வேறு யார் பேரும் இருக்காது. அதேமாரி அவர் அந்த சினிமா துறையில் உணவு உண்ணக்கூடிய உணவு அவர் என்ன சாப்பிட்றாரோ அடிமட்ட கீழே லைட் செட்டிங் போடுறவங்க கூட அந்த சாப்பாடு தான் சாப்பிடணும்னு அப்படி வாழ்ந்த ஒரு மனிதன். இன்னைக்கு அவர் நம்மளை விட்டு போயிருக்காரு. அவருக்காக நம்ம ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டிற்கு எதிர்கட்சி தலைவராகவும் இருந்திருக்காரு. அதாவது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரை தெய்வத்தால் வைக்கப்படும். இவருடைய மனிதன் பிறப்பு ஒன்று, இறப்பு ரெண்டுமே இருக்கும். ஒரு மனுஷன் பிறந்தானா இறப்பு எல்லாருக்கும் தெரியும். இடையில ஒன்று இருக்குது, நம்ம வாழற வாழ்க்கை. அந்த இடையில வாழற வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு மனிதன் அந்த வீட்டிற்கு தாய் தந்தைக்கு ஒரு நல்ல மனிதன், நல்ல பையன்பா அப்படின்னு ஒரு பேர் எடுக்கிறது. அதுக்கு மேல எல்லார்கிட்டையும் பாராட்டக்கூடிய ஒரு பேரு ரொம்ப ரொம்ப நல்ல பையன்பா. அதுக்கு மேல ஒன்று சொல்லுவாங்க, அதுதான் தெய்வம்பா. அதுதான் அந்த குறள் திருவள்ளுவர் இவருக்காக எழுதின குறளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கிறது. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரை தெய்வத்துள் வைக்கப்படும். இவர் அப்படி ஒரு நல்ல பேரை எடுத்துட்டு இன்னைக்கு மண்ணுலகில் விட்டு விண்ணுலகில் சென்ற அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.